ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட சுதந்திர தின விழா சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. விஜய் கொடியேற்றினது, அங்கே வந்திருந்தவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி பல பேரோட மனசில் ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது. விழா எல்லாமே ஓகே, ஆனால் இந்த இடத்துல த்ரிஷாவுக்கு பதிலாக இவங்க சங்கீதாவை இன்வைட் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேன்ஸோட கேள்வியாகவே இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாகவே இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். முதல்ல அந்த விழாவை பற்றி சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ரொம்பவே உற்சாகமாக அந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடினார். அதில் அங்கே வந்திருந்தவங்க அணிஞ்சிருந்த ட்ரெஸ்ஸு தான் பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்துடுச்சுன்னே சொல்லலாம். நடிகை த்ரிஷா ஆரஞ்சு கலர்லேயும், விஜயோட அப்பா எஸ்ஏசி சந்திரசேகர் வெள்ளை கலர் ட்ரெஸ்லேயும், அதே மாதிரி அவங்க அம்மா ஷோபா பச்சை கலர் சாரீலேயும் 3 பேரும் சேர்ந்து நின்னப்போ அது அசலாக நம்ம தேசிய கொடியை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக தான் இருந்து, கண்டிப்பாக இவங்க பிளான் பண்ணி தான் வரையும் செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கமாக பார்த்தா அது ரொம்பவே விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்துச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நியாயமான கேள்வி தான் இங்கே வெளிப்படையாக வருது. அதை எதுவுமே தவிர்க்க முடியாது. ஒரு பொது மேடையில், அதுவும் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய அடி எடுத்து வைக்கும்போது, த்ரிஷாவை அழைச்ச அதே விஜய் தனது மனைவி சங்கீதா இல்லைன்னா அவங்க பிள்ளைங்களை அழைச்சிருக்கலாமே. ஆரம்ப காலத்தில் இருந்து விஜயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் தோளோடு தோள் நின்று அமைதியாக இருந்து ஆதரவு கொடுத்தவன் தான் சங்கீதா. அதே போல் அவரோட பிள்ளைங்களும் அப்பா மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காங்கன்னு நிறைய இன்டர்வியூ மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். எதுலையுமே அவங்க அப்பாவை விட்டும் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு முக்கிய மேடையில் சங்கீதாவை அவங்க இன்வைட் பண்ணலைனாலும் அவங்க பிள்ளைங்களை அவங்க இன்வைட் பண்ணியிருக்கலாம். இது கண்டிப்பாக மரியாதையும் அதுக்கான இடத்தையும் கண்டிப்பாக அவர் விஜய் இன்னுமே கூடுதல் வாங்கியிருப்பார். அப்படி இன்வைட் பண்ணியிருந்தா வெளி உலகத்துக்கு நாம் என்ன பிம்பத்தை காட்டுறோங்கிறத விட கூடவே இருக்கக்கூடிய சொந்தத்தை இல்லைன்னா குடும்பத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், நியாயப்படுத்துகிறோம், அதுதான் நியாயமும் மரியாதையும் கூட நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. த்ரிஷாவை அழைச்ச மேடையை அழகுபடுத்திய விஜய் அதே மேடையில் தனது குடும்பத்தையும் அழைச்சி நின்று பெருமைப்படுத்தியிருந்தா அது அவரோட ஆளுமைக்கும் இன்னும் பெரிய மரியாதையையும் அந்த விழாவுக்கு ஒரு உண்மையான நிறைவையும் கொடுத்துருக்கோம். அவங்க மேலே தானே முழு நியாயமும் இருக்குது. சங்கீதா மேலே விழா பிரம்மாண்டமாக நடந்துச்சு, உண்மைதான். ஆனால் குடும்பத்தை அழைச்சிருந்தா அது உண்மையிலே கெத்தாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கவங்க தான் பலரோட கருத்தாகவும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கும்.